பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து அரே உம்மை கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கைகளை உயர்த்தி பரிசுத்தரே 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 என் இயேசுவே. இன்னொரு முறை பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் கைகளை தட்டி பரிசுத்தரே உம்மை கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதி பணிந்து குனிந்து பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கலற்றி உம்மில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கைகளை உயர்த்து ஆத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. சொல்லுங்க பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. இன்னொரு முறை பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. இன்னொரு முறை பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. இன்னொரு முறை பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. பரிசுத்தரே glory பரிசுத்தரே என் இயேசுவே. மறுபடியும் பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கலற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவருக்கு மகிமையா கையை உயர்த்தி பரிசுத்தரே 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 என் இயேசுவே. அல்லேலூயா. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. ஆமாப்பா ஆமென். பரிசுத்தரே என் இயேசுவே. மறுபடியும் பரிசுத்தரே
பரிசுத்தரே என் இயேசுவே. கையை நல்லா தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. இந்த காலவேளையில் உங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபை உள்ள வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இந்த வார்த்தையை இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் செருபாபேலுடைய ஒரு ஆவிக்குரிய தன்மையை நாம் தியானித்து வருகிறோம். செருபாபேலை கொண்டு தேவன் இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் ஏன் செய்தார்? இந்த வாக்குத்தத்தம் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை என்னுடைய 7 கண்களும் அதை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சொல்லுகிறாரே. அந்த 7 கண்கள் என்பது ஆண்டவருடைய பூரண பார்வை. சோத்திரிக்கிறோம். சும்மா 5 கண் 6 கண்ணு சொல்ல, 7 என்றாலே ஒரு பெர்ஃபெக்ஷன், பூரணம். அப்போது அந்த கண்ணு அவனை டிட்டோவாக நோக்குது, பூரணமாய் அவனை பார்க்கிறது. சோத்திரம். இந்த ஆசீர்வாதம் செருபாபேலுக்கு எப்படி வருது? செருபாபேல் செவி கொடுக்கிறவனாய் இருந்தான் என்பதை நாம் கடந்த சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். ஆகாய் 1:12 இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது செருபாபேலும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு என்ன கொடுத்தாங்க? செவி கொடுத்தாங்க. இந்த செவி கொடுக்கிற தன்மை செருபாபேலுக்கு இருந்தது. அது ஆண்டவரை கவர்ந்தது. அநேக வாரங்களாக இந்த செவி கொடுத்தல் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர்களோடு பேசி வருகிறார். எப்படி செவி கொடுக்கணும்? அவருடைய செவி கொடுக்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியம். ஆனால் லூக்கா 8:18 சொல்கிறது, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சரியாக கேட்கலன்னா உங்களுடைய லைஃப் நல்லா இருக்காது. உங்கள் செவி கொடுக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் கரெக்டானுங்க அப்படின்றார். நம்முடைய சரீரத்தில் உள்ள செவித்திறனை ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தணும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய சரீரத்தில் உள்ள செவித்திறன் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டிருந்தா தான் உங்களை கர்த்தர் உபயோகப்படுத்த முடியும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன், கேட்க கடவன், கேட்க கடவன் என்று ஒவ்வொரு சபைக்கு செய்தியை சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கேளு கேளுன்றார். நான் முகவுரையாக உனக்கு 2 சொல்கிறேன். ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு? காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்காம போயிடாத, கேட்கிற விதத்தை குறித்து கவனமாறு, உன் செவியை என் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா. ஏன்னா நம்முடைய செவியில் 2 விதமான போராட்டங்கள் உண்டு. அதை விசுவாசி ஜெயிக்கணும். 2 விதமான போராட்டம் செவிக்கு உண்டு. ஒன்று செவி திணவு. இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. செவி திணவு அப்படின்னு பைபிளில் ஒரு வேர்டு இருக்கு. அதை விளக்கிறதுக்காக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனத்தை வாசிக்கிற கொஞ்சம் கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க, சாந்தத்தோடு சொல்லு, கண்டனம் பண்ணி சொல்லு, கடிந்து புத்தி சொல்லு. எப்படி சொல்றாரு பாருங்க. சில நேரம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆதரவாக பேசினாலும் சில நேரம் கண்டனம் பண்ணி பேசுகிறோம், கடிந்து பேசுகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு அதுபடி சொல்லியிருக்கிறார். ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஒரு ஊழியக்காரனுக்கும் திருப்புறார். ஏன்னா இந்த பைபிள் என்கிற பட்டயம் என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் சொல்றாரு, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன சொல்லு? புத்தி சொல்லு. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனென்றால்
அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், listen the word. ஏன் அவனை கண்டனம் பண்ணி சொல்றேன்? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு கண்டனம் பண்ணி பேசுறது, கடிந்து கொண்டு பேசுறது, இதெல்லாம் சரி வராது. அதனால அவங்களுக்கு செவித்திணைவு உள்ளவர்களாக இருக்கிறதுனால தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு ஐத்தரலாக சேர்த்துக் கொள்றாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். செவித்தினவு என்பது சத்தியத்தை கேட்க பிரியப்படாத செவின்னு அர்த்தம். தமிழ் வேர்டு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். இந்த செவித்தினவு என்றால் என்ன? சத்தியத்தை கேட்க பிரியப்படாத காது உள்ளவன். அவனுக்கு ஊர்கதை உலகதெல்லாம் கேட்பான். பைபிளை கவனிப்போம், வசனத்தை கவனிப்போம்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமா கதையை கேட்க விரும்புவான், ஒரு பொண்ணு பேசுறதை கேட்க விரும்புவான், ஒரு பையன் பேசுறதை கேட்க விரும்புவான், அரசியல்வாதி பேசுறதை கேட்க விரும்புவான், பட்டிமன்றத்தை கேட்க விரும்புவான், நாடகத்தில் வருகிற கதை வசனங்களை கேட்க விரும்புவான், சினிமா பாட்டை கேட்க விரும்புவான், நையாண்டித்தனங்களை கேட்க விரும்புவான், கட்டுக்கதைகளை கேட்க விரும்புவான். கதைகள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனால் சத்தியம் என்று வரும்பொழுது அவனுக்கு போர் அடிக்கும். அவன் காதை விரும்பாது, தூக்கம் வரும், செல்போனை நோண்டுவான், கொட்டாய் விடுவான், அப்படியே எங்கேயோ சிந்தனை வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபைக்கு வந்தோம், அவன் தேவ சமூகத்தில் இருக்க மாட்டான். அவன் காது எங்கேயோ மேயும், அவன் இருதயம் எங்கேயோ மேயும். பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் இருந்து அதை முடிக்கிற வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருப்பான். ஆள் இங்கே உட்கார்ந்துருப்பான், ஆனால் அவன் மனம் இங்கேயும் அங்கேயும் அளவாய்ந்திருக்கும். வார்த்தை உள்ள போகாது. காரணம், அவன் செவி தினவு உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருடைய காதும் செவி தினவு உள்ள காதுகளா இராதபடிக்கு சத்தியத்தை கேட்க பிரியப்படுகிற செவியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியர்கள் என்ன பண்றாங்க? வசனங்களை அதிகமாக சொல்லாம ஒரு வசனத்தை சொல்லிட்டு அவங்க சொந்த கதைகளை, அங்கு நடந்தவைகளை, இங்கு நடந்தவைகளை, அப்படிப்பட்டவைகளை, இப்படிப்பட்டவர்களை பாருங்கள், கனவு, அவருடைய சொப்பனம், இது எல்லாவற்றையும் சொல்லி 1 மணி நேரத்தை முடிச்சிடறான். அவனும் ஜாலியா போயிடுறான். தோத்திருக்கிறோம். வசன விளக்கம் அவனுக்கு வேண்டாம். அவனுக்கு வசனம் அவனுக்கு பிடிக்கல, வார்த்தை அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு அவன் காது வேறு ஒன்றை விரும்புகிறது. உன் காது அப்படிதான் இருக்கா? உன் காது அப்படிதான் இருக்கா? இன்னைக்கு அப்படிப்பட்ட காதா இருக்குன்னா உன் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான உபதேசத்தை சில ஆட்கள் பாருங்க, இந்த கதை, இன்னொருத்தர் ஏதாவது சாட்சிகள், சோதரம், வசனம் இல்லாம வேற வேற கதைகள் கேட்க அவ பிரியப்படுற. அப்ப முதல்ல செவிக்கு வர்ற பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, செவி தினவு என்கிற ஒரு போராட்டம். இது இருந்தா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்க காது எப்படி இருக்குன்னு உங்களுடைய தியானத்துக்கு நான் விடுறேன். 2வது, காதுக்கு இன்னொரு போராட்டம் இருக்குது. அது என்ன? ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று பைபிள் சொல்லுது. கன நித்திரையின் ஆவி. இந்த கன நித்திரையின் ஆவி ஒருவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனுடைய காது கேளாதிருக்கிற காதா இருக்கும். கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கன நித்திரையின் ஆவி, கேளாதிருக்கிற காதுகள். சபையில் வந்துட்ட உடனே அவனுக்கு தூக்க மாத்திரை போட்ட மாதிரியே தூக்கம் வருது. ஆனால் ஆராதனை முடிச்சுட்டு கூட பேசுங்களேன், மணிக்கணக்காக உட்காந்து அந்த முண்டக்கண்ணை திறந்து வச்சுக்கின்னு, அந்த முண்டக்கண்ணியை திறந்து வச்சுக்கின்னு அதை நல்லா பேசிகிட்டு இருக்கோம். சர்ச்சில் வரும்போது மட்டும் ஆடும். அது பேய் ஆடுதோ, அது ஆடுதா தெரில. ஏன்னா அது யதார்த்தமாக வரதில்லை. அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்க? கன நித்திரையின் ஆவி இருக்கு.
ஏனென்றால் இந்த கனநித்திரையின் ஆவி வர்றதுக்கு காரணமே கேளாதிருக்கிற செவியை உடையவனாய் உன்னை மாத்துறதுக்கு தான். சபையில் உட்காந்து தூங்கிட்டு நீ வெளியில முண்டகனை வச்சுட்டு போய் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இன்னைக்கு பிசாசு அப்படிதான் நிறைய பேருடைய ஆவியை வேற மாதிரி வச்சிருக்கான். பாட்டு, வசனம், ஆராதனை, தேவ சமூகம் அப்படி வந்துட்டா எங்க இருந்து அந்த கன நித்திரை ஆவி வருதுன்னு தெரியல. அந்த ஆவி உள்ளவன் என்ன செய்யறான்? சோத்திரம் சோத்திரம், கேளாதிருக்கிற காது. இப்படி சொல்லுகிறேன், கனநித்திரை ஆவி என்பது சத்தியத்திற்கு அடைக்கப்பட்ட செவின்னு அர்த்தம். என்னத்துக்கு அடைக்கப்பட்ட செவி? சத்தியத்திற்கு அடைக்கப்பட்ட செவி, கனநித்திரை ஆவி. ஒரு சகோதரி நல்லதான் இருப்பாங்க, ஆனா ஜெபம்னு அவங்க முட்டி போட்டா கொட்டாவியா வந்துகிட்டு இருக்கும். அப்ப ஜெபம்னு வரும்போது ஒரு தூக்கம் வருது, அது ஒரு ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அப்ப சபையில் உட்கார்ந்து அந்த கனநித்திரையின் ஆவியில சிறைப்பட்டவர்கள் ஆவிக்குரிய செய்திகளை கேட்கும் போது அருமையா சபையில தூங்குவாங்க. இன்னைக்கு உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் வச்சு பாரு. ஆண்டவரே, எனக்கும் தெரியாம அந்த கனநித்திரையின் ஆவி இருக்கா ஆண்டவரே? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது ஒரு தூக்கம் வருதா? தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நித்திரை எனக்குள்ள வருதா? நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்க 12 சீஷர்களோடு போறாரு. அந்த நேரத்தில் யூதாஸ் போயிட்டான். 11 சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 சீஷர்ல 3 சீஷர்ல மட்டும் தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்றவர்களை கொஞ்சம் தள்ளி இருக்க வைக்கிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபுட்ட சொல்றாரு, அப்பா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கொண்டிருக்கு. நான் சிலுவையில் அடிக்கப்பட போகிற, பாடுபட போற சமயம் வந்துருச்சு. என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. 1 மணி நேரம் என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜெபிக்க சொல்லிட்டு அவர் சற்று தள்ளி போய் அவர் வியாகுலப்படவும் கண்ணீர் சிந்தவும் மரணத்திலிருந்து தன்னை விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணிட்டு சீஷர்கள் ஜெபிக்கிறாங்களான்னு திரும்பி வந்து பார்த்தா அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்க, தூக்கம். அந்த நித்திரை மயக்கத்தில் இருக்கிற அவர்களை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, அப்பா, என்னோடு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அவங்க அதை கேட்குறாங்க. கேட்டாங்களோ கேட்கலையோ தெரியல. அவர் சொல்லிட்டு மறுபடியும் ஜெபிக்க போறார். ஜெபம் பண்ணிட்டு திரும்ப சீஷரிடத்தில் வர்றாரு. அவங்க மறுபடியும் தூக்க மயக்கமாவே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணா. ஆண்டவர் வந்து பேசிட்டு போறாருங்க. ஆனால் அந்த 3 சீஷர்களும் ஜெபித்ததாக வேதத்தில் இல்லை. நீங்கள் மத்தேயு 26:43 நீங்க பாருங்க. அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்கள். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அதான் கன நித்திரையின் ஆவி. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அந்த சீஷர்கள் கீழ்ப்படிய முடியல. ஏன்னா ஆண்டவர் பேசும்போது அந்த வேர்ட் அவருடைய செவிக்குள்ள போகல. காரணம், அந்த கன நித்திரையின் ஆவி அவர்களுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவங்க ஒபே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, நீங்க தூங்குங்கப்பா, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுற நேரம் வந்துருச்சு, நீங்க தூங்கி இளைப்பாருங்கன்ட்டு அவர் போயிட்டார். அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. மத்தேயு 26:41 சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படிப்பட்டது தான் பலவீனம், உடம்புல டயர்டு வரும். இன்னைக்கு கூட நீங்கள் சபையில் உட்காந்துருக்கீங்க, நேற்றைக்கெல்லாம் நீங்கள் சில வேலைகளை செஞ்சுருக்கலாம், வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கலாம், இல்லை நிறைய ஒர்க்கு உங்களுக்கு இருந்திருக்கலாம், உடம்புல டயர்ட்னஸ் இருக்கும். எல்லாரும் பெர்ஃபெக்ட் பாடி, எல்லாம் பலம் உள்ளவங்க இல்லை, பலவீனம் இருக்குதான். ஆனால் ஆவி கரெக்டாக இருந்தா, கையை தட்டி உன் ஸ்பிரிட் கரெக்டாக இருந்தா, உன் ஆவி உற்சாகத்தின் ஆவியா இருந்தா, நீ தேவனுக்கு செவி கொடுக்கிற நபராய் இருப்பாய். உன் ஆவி தவறாய் இருக்குமே ஆனால், அல்லேலூயா, உன் ஆவி தவறா இருந்துச்சுன்னா கனநித்திரை ஆவி உன் ஆட்கொள்ளும். வசனத்துக்கு நீ செவி கொடுக்க முடியாம போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு.
நீ தேவனுக்கு செவி கொடுக்கறதுல எப்படி இந்த 2 போராட்டத்தை நீ ஜெயிக்கணும். ஒன்று செவி திணைவு. திணவுன்னா சத்தியத்தை கேட்க பிரியப்படாத செவி. கனநித்திரையின் ஆவினா என்ன? சத்தியத்திற்கு அடைக்கப்பட்ட செவி. அப்படிப்பட்ட செவியா நம்ம செவி இருக்கக்கூடாது. பா, உங்க வார்த்தையை கேட்க என் செவியை நான் திறந்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை கேட்க என் காதை நான் திறந்திருக்கிறேன். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்த. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்த. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஹல்லேலூயா. இந்த உம் விருப்பம் பூரணமாகட்டும். இன்னும் ஒரு முறை, செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோமும் சித்தா. செவிகளை திறந்து விட்டி, செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதன் உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் பார்த்த குறிப்பை கொஞ்சம் ஸ்லைடா டச் பண்ணுவோம். யாத்திராகமம் 6:30 நம்ம போன வாரம் பார்த்தோம். ஏன் செவி கொடுக்க முடியல? ஒரு விசுவாசி ஏன் செவி கொடுக்க முடியல? செவி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஒரு மனிதனால் தேவனுக்கு செவி கொடுக்க முடியாம போறது? அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே வரோம். மோசே சொல்றாரு, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் போன வாரமே சொன்னேன், பேசுகிற ஆளுடைய உதடு எப்படி இருக்கணும்? விருத்த சேதனம் உள்ளதாக இருக்கணும். என் உதடு விருத்த சேதனம் இல்லாமல் நான் ஒன்று பேசுவேனானால் என் பேச்சுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் உதடு விருத்த சேதனம் உள்ள உதடாக இருக்கணும். ஒரு விசுவாசியின் உதடு விருத்த சேதனம் உள்ள உதடாக இருக்கணும். குடும்பம் நடத்துகிற குடும்ப தலைவனுடைய உதடு விருத்த சேதன உதடாக இருக்கணும். ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு தலைவி, ஒரு அம்மா, ஒரு சகோதரி, பிள்ளை பெற்றெடுத்த மகாராசி தோத்திரம் விருத்த சேதனம் உள்ள உதடாக இருக்கணும். உன் உதடு விருத்த சேதனம் உள்ளதாக இருந்தா உன் பிள்ளை உனக்கு செவி கொடுப்பான். விருத்த சேதன உதடாக இருந்துச்சா உன் மனைவி உனக்கு செவி கொடுப்பா. விருத்த சேதன உதடாக இருந்தால் உன் புருஷன் உனக்கு செவி கொடுப்பான். விருத்த சேதன உதடாக இருந்தா உன்னுடைய குடும்ப உனக்கு செவி கொடுக்கும். அதான் விஷயம். விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கதா என் உதடு? உதடு என்றால் வாய், நாக்கு, வார்த்தைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் உதடு. உதடுல ஒரு விருத்த சேதனம் வேணும். அப்போஸ்தலர் 7:51 சொல்லுது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. பார்த்தீங்களா? இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கேட்கணும்னா என் செவியில ஒரு விருத்த சேதனம் இருக்கணும், என் உதட்டில் ஒரு விருத்த சேதனம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் செவியும் என் உதடும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதா இருக்க வேண்டும். சொல்லிட்டு சொல்றாரு, விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்தாவிக்கு எப்போது எதிர்த்து நிற்கிறீங்க. இந்த செவியில் அந்த விருத்த சேதனம் இல்லாத ஆள் பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தையை எப்போது எதிர்த்து நிற்பான், எதிர்த்து நிற்பான். ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு ஆப்போசிட்டா நடப்பான். சபையில இருந்து வருகிற ஆவியானுடைய ஆலோசனைக்கு எதிர்ப்பாம செயல்படுவான். பாஸ்டர் சொல்லிட்டான், என்ன பாஸ்டர் சொன்னா நான் கேட்கணுமா? சபையில் சொன்ன நான் கேட்கணுமா? எங்களுக்கு வேற வேலை இல்லை என்று ஒரு விசுவாசி சொல்ல முடியுமானால் அவன் செவியில் என்ன சேதம் பெறாதவர்களாக இருக்கிறாங்க?
விருத்த சேதனம் பெறாதவர்கள். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறது. உபாகமம் 10:16 இப்படி சொல்லுகிறது, உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை கட் பண்ணுங்க. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. விருத்த சேதனத்தை குறித்து நான் சொல்றேன். கொலோசியர் 2:11 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினாலே கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றுக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம் கைகளால் செய்யப்படுகிற விருத்த சேதனம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம் கைகளால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல. அதை கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம் எப்படிப்பட்டதுன்னா, மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விடுவது. ஹல்லேலூயா! எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம் மாம்சத்துக்குரியது, கைகளால் செய்யப்படக்கூடியது. புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விடுவது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். கலைத்து விடுவது. ஆமென் சொல்லுங்க. அப்ப உதட்டுல என்ன சேதனம் இருக்கணும்? விருத்த சேதனம். இன்னொரு வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 6:12 மறுபடியும் மோசேங்க என்ன சொல்றார் பாருங்க. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று ரொம்ப கிளியரா இந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால கவனிங்க, யாரே செவி கொடுக்கல எனக்கு? இஸ்ரவேல் புத்திரரே செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? அதுக்கு அவரே காரணத்தை சொல்றாரு. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், என் பேச்சு சரியில்லை, பேருதான் ஊழியக்காரன், பேருதான் ஆண்டோடைய பிள்ளை, ஆனா என் சத்தத்துக்கு இஸ்ரவேலரே செவி கொடுக்காத போது பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் சொல்லிட்டு செவி கொடுக்காத ஆள் மேல அவன் குறை சொல்லாம தமலே சொல்லுகிறான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். இன்றைக்கு இந்த கால வேளையில் மோசே போல ஒரு பலத்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன் நான் சொல்றதை என் பிள்ளை கேட்க மாட்டேன்றான்? நான் சொல்றதுக்கு ஏன் என் மனைவி உபயோக பண்ண மாட்டேன்றாங்க? அவர்கள் மேல் கோவப்படாம நான் சரி செய்யப்பட வேண்டிய காரியம் எது? நான் விருத்த சேதனம் செய்ய வேண்டியது எது? அப்படியானால் ஒரு மனிதனுடைய உதடு சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவனுடைய வார்த்தைக்கு மற்றவங்க செவி கொடுப்பாங்க, அவனும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவனாயிருப்பான். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பைபிளில் நம்ம போன வாரம் மல்கியாவில் பார்த்தோம். மல்கியா 2 நம்ம சோத்திருக்கிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரினுடைய உதடுகளை குறித்து சோத்திராங்க வருது பாருங்க. நீங்கள் மல்கியா 2:7 பாருங்க. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆசாரினுடைய உதடுகள் அறிவை என்ன செய்யணும்? காக்கணும். அங்கிருந்து தொடங்கிட்டு மல்கியா 2:17 அந்த ஆசாரிய உதடுகளை குறித்து மல்கியா 2:17 சொல்லுகிறது, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். உதடு சரியில்லை. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை என்ன படுத்துறீங்க? வருத்தப்படுத்துறீங்க. ஆனாலும் எதினால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிற இதான் பெரிய கொடுமை. வருத்தப்படுத்திட்டு நான் எங்க வருத்தப்படுத்தின ஒன்றுன்னு கேட்குறாங்க பாருங்க, அதான் பெரிய. சில நேரம் நம்ம வீட்டில் நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது எதிர்த்தரப்பால் நான் உன்னை எங்கே கஷ்டப்படுத்துறேன்னு கேட்டால் அதுதான் இன்னும் நமக்கு வேதனை உண்டாகும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசாரியரே உங்கள் வார்த்தையினாலே என்னை வருத்தப்படுத்துறீங்க. உங்கள் வார்த்தை பெரிய வருத்தத்தை உண்டாகுது. என்னை ஆராதிக்க வேண்டிய என் ஜனம், எனக்கு செவி கொடுக்க வேண்டிய என் ஜனம், என் சித்தத்தை செய்ய வேண்டிய என் ஜனம், எனக்கு பிரியமானதை அறிந்து செய்ய வேண்டிய என் ஜனம், நீங்க என்னை வருத்தப்படுத்துறீங்க. உங்க வார்த்தை என்னை வருத்தப்படுத்துது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளையே, உன் வார்த்தை ஏசப்பா வருத்தப்படுத்துதா? உன் உதடு சரியில்லைன்னா
உன் நாக்கு சரியில்லைனா, உன் வாய் சரியில்லைனா, அதுலேருந்து புறப்படுகிற வார்த்தை விருத்த சேதனம் இல்லாத வாயிலிருந்து, உதட்டிலிருந்து, நாக்கிலிருந்து வர வார்த்தை என் ஆண்டவரை வருத்தப்படுத்துது. ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? இவர்கள் என்ன வார்த்தையை பேசினாங்க? இவங்க என்ன வார்த்தையை பேசினாங்க? ஆண்டவர் உங்க வார்த்தையில வருத்தப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன வார்த்தையை பேசுறாங்க தெரியுமா? அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கே வேதனையா இருக்கும். அதே 2:17 பிற்பகுதியை பாருங்க. பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். எப்படிங்க? பொல்லாப்பு செய்யறான், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல அவனும் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவன் தான்? நல்லவன் என்றும். அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கு? பொல்லாப்பு செய்கிறவனுடைய பேரில் பொல்லாப்பு செய்கிறவன் எப்படி நல்லவன்? பொல்லாப்பு செய்கிறவன் பேரில் கர்த்தர் பிரியமா இருப்பாரா? ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு இப்படிலாம் சொல்றாங்க. பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன் தான். அப்படிப்பட்ட ஒரு பேரில் அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயந்தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலே. எங்க நியாயந்தீர்க்கிற தேவன் எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சினிமாலாம் பார்க்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். சர்ச்சுக்கு ஒரு வாரம் வராதனால ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, அடுத்த வாரம் வந்துடுவோம், அதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு உங்களை ஒருத்தன் உசுப்பேத்துறான்னு சொன்னான், அவன் உதடு சரியில்லாதவன். பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், அவருக்கு அடாதவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒருவனை நல்வழியில் படுத்துகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கொஞ்சம் கவனிக்கணும், நம்முடைய உதடு எப்படிப்பட்ட உதடாக இருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடு. நான் போன வாரம் அசுத்த உதடுகள் அப்படின்னு நான் பேசினேன். ரெண்டாவது இன்னைக்கு இன்னொரு உதடு, விருத்த சேதனம் என் உதட்டில் இருக்கணும், இல்லை எப்படிப்பட்ட உதடு இருக்கக்கூடாது என் உதடு? நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய், நீ எப்போது பொய் பேசுறாளா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவைகளா? அருவருப்பு. அப்படின்னா ஒரு ஆள் எந்நேரமும் பொய்யே பேசிட்டு இருக்கிறாருன்னா அந்த உதடு என்ன செய்யாத உதடா இருக்கிறதுங்க? விருத்த சேதனம் இல்லாத உதடா இருக்குது. அவங்க சொல்ற எதுவும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த வார்த்தை கேட்கிற பிரதர் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? உலகத்தில் அனைத்து காரியத்திலும் மெய்யும் பொய்யும் கலந்தே இருக்கிறது. மனுஷனுடைய செயல்கள் பொய் கலந்து விட்டபடியால் ஒருவன் நம்பிக்கையற்ற நிலையிலும் உறுதியற்ற நட்பும் தான் இன்னைக்கு நம்ம கூட பழகிற எல்லாருமே ஜெனியூனா நமக்கு தெரியாது. எதற்கு ஒன்று பேசுகிறான், பின்னாடி போய் ஒன்று பேசுகிறான். இங்கே ஐயான்றான், அங்கே போய் கொய்யான்றான். இங்கே ஐயான்றான், அவர்லாம் சரி கிடையாதுங்க அப்படின்னு பின்னாடி போய் சொல்கிறான். ஏசுநாதா, இந்த பாஸ்டர் ஊழியமே தோத்துறான், ரொம்ப கஷ்டங்க. என் காதுக்கு வராட்டினா கூட பரவாயில்ல, என்கிட்ட பேசிட்டு ஒருத்தன் போவான், நான் அவன் சோத்திரம் மனம் திறந்து சொல்லுவேன், இப்படி செய்யணும்பா அப்படி செய்யணும்பா, இங்கே கூட அப்படி நடந்தது இப்படி கூட நடந்தது, அவனை எச்சரிக்கிறதுக்காக ஏதோ சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அவன் போயிட்டு பாஸ்டர் உங்களை பற்றி இப்படிலாம் சொன்னாருன்றான். கேட்கும் போது மனசே உடஞ்சி போகுது, யாரை நம்புறது, யார்கிட்ட பேசுறது? ஒருத்தர் சொல்லார், பாஸ்டர் நீங்கள் யார்கிட்டையும் ஃபோனில் பேசாதீங்க, ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவான். அவன் போய் குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட போட்டு இப்படி காட்டுவான். அப்போ இன்றைக்கி ஆட்கள் யார் எவன்டா நம்ம கூட பேசுகிறான், எங்கே போட்டு தள்ளுவான், எங்கே காட்டி கொடுப்பானே தெரியாது. அன்னைக்கு ஒரு யூதாஸ், இன்றைக்கி சபையில் இருக்கிறதெல்லாம் யூதாஸ் தான். உண்மையே இல்லை, உண்மை உன் வேலை என்ன? பொய் தான். கையில் பை வாயில் பொய், அவ்வளோதான். அதான் பிஸ்னஸ். இப்போது உண்மை பேசுகிறவனுக்கு காலம் இல்லை. நான் சொல்கிறேங்க, உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ போய் பேசி ஒரு ஆசீர்வாதம் வரலாம், ஆனால் அதில் வேதனை இருக்கும், அதில் கஷ்டம் இருக்கும். ஆனால் உண்மை உள்ள மனுஷனோ
பரிபூரண, கைகளை தட்டி பரிபூரண ஆசீர்வாதத்தை. ஆமென். 1 யோவான் 1:6, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் என்ன சொல்லுகிறவர்களா இருக்கிறோம்? பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். அவரோட ஐக்கியப்பட்டன்னு சொல்ற, ஐக்கியப்பட்ட பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் தான் அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தேன் பாஸ்டர்னுவான். ஆனால் அவன் செய்கிற வேலையெல்லாம் உலகத்தான வேலையாக இருக்கும். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதில் பாருங்கள், நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். அப்போ ஒருவன் ஐக்கியப்பட்டன்னு சொல்கிறான், ஆனால் இருளில் நடக்கிறான். அப்படியானால் அவன் சத்தியத்தின்படி நடவாமல் என்ன செய்கிறான்? போய் சொல்கிறான். 1 யோவான் 2:4 என்ன சொல்லுது பாருங்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நோ ட்ரூத். 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். சொல்றான், ஆனா அவனுடைய நடவடிக்கை வேற இருக்குன்னா அவன் பொய் சொல்றான். 1 யோவான் 5:10 தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே அவரை பொய்யனாக்குறான். தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவான், ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா அவன் யாரா இருக்கிறான்? பொய்யன். அப்ப என்ன உதடு நமக்கு தேவை இருக்கக்கூடாதுங்க? பொய் உதடு. நம்முடைய உதடு விருத்த சேதனம் பண்ணப்படணும். ரெண்டாவது, நான் வேகமாக போகிறேன், நீதிமொழிகள் 12:19 என்ன சொல்லுகிறது? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரே நிமிஷம் மாத்திரம் இருக்கும். சத்திய உதடு, அதுதான் 3வது பாயிண்ட். சத்திய உதடு. நம்முடைய உதடு சத்திய உதடா இருக்கணும். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் உதடு சத்திய உதடாக இருக்க வேண்டும். யோவான் 18:37 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, நல்ல கவனிங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். பாருங்க, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய பெயர் சத்தியவான். நாம் யாரா இருக்கணுங்க? சத்தியவான். இந்த வேர்டு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. குழந்தைக்கு பேர் வச்சா சத்தியவான் அப்படின்னு பேர் வைங்க. தோத்திரம் பாஸ்டர், எல்லாம் முடிச்சுட்டேனே, இன்னும் தோத்திரம் அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்றேன். சத்தியவான் தோத்திரம். இடையில உங்களுக்கு ஒரு இன்சு கொடுக்குறேன். சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். என் உதடு என்ன உதடா இருக்கணும்? சத்திய உதடா இருக்கணும். இந்த பைபிளுக்கே என்ன பைபிளுங்க? சத்திய வேதாகமம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இது வந்து பிலாத்துக்கிட்ட இயேசு சொல்றாரு. அப்போ பிலாத்து கேட்கிறாரு 18:38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன? என்ன திடீர்னு சத்தியம் சத்தியம்னு சொல்றீங்க? இது நான் கேள்விப்படாத வேர்டா இருக்க. சத்தியமாவது என்ன என்றான். இங்க ஒரு விசுவாசி கவனிக்கணும். கேள்வி கேட்டான்ல, பதில் கேட்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கேள்வியை தான் கேட்டான், ஆனால் ஆண்டவர் பதில் சொல்ல வாயை திறந்திருப்பார் போல. உடனே ஆண்டவர் பக்கமாக இருந்த பிலாத்து என்ன பண்ணிட்டான்? அவன் மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் எங்கே போயிட்டான்? அவரை பாதியில் பேச விட்டுவிட்டு கேள்வியை கூட கேட்ட கேள்விக்கு பதில் வர்றதுக்குள்ளே அவன் யூதரிடத்தில் போய் அங்கே போய் பேசுகிறான். இன்றைக்கி நிறைய விசுவாசி அப்படி தான். கொஞ்சம் ஜெபம் பண்ணுறது, அப்புறம் சிந்து அதுக்குள்ளே டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஆண்டவர் அதுக்கு பதில் என்னன்னே அவன் மட்டும் பிலாத்து சத்தியமாவது என்னன்னு கேள்வி கேட்டு ஆண்டவர் கேட்கறதுக்கு அவன் சொல்லியிருந்தான், நமக்கு ஏதாவது ஒரு புரிதலை ஆண்டவர் சொல்லியிருந்திருப்பார். சத்தியமாவது என்னன்னு கேள்வி கேட்டானே ஒழிய அவர் பதிலை அவன் என்ன செய்யவே இல்லை, பெறவே இல்லை. இன்னைக்கு சபையில் அப்படி தான். இவங்க மட்டும் பேசிடுறாங்க, கேள்வியை கேட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் பேசும் வரை சபை என்ன செய்யறது இல்லை, காத்து இருக்கிறது இல்லை, கேட்க விருப்பம் இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கேள்வி கேட்கும் அளவிற்கு ஆர்வம் இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை கேட்க என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இன்னைக்கு உங்கள் நிலைமை அப்படிதானு யோசிச்சு பாருங்க. 3 யோவான் 4 சொல்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் டாக்டர் படிச்சிருக்கணும், இன்ஜினியர் படிச்சிருக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான், அதான் என் சந்தோஷம். ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய சந்தோஷம், என் பிள்ளை ஜெபிக்கிறான், என் பிள்ளை சபைக்கு போகிறான், அவன் ஆண்டவரை பிடிச்சிருக்கிறான், அவன் எப்படியும் பொழைச்சிக்குவான். ஆமென். படிச்சிருக்கிறான், நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, நல்ல ஒரு மாத வருமானம் கிடச்சிருச்சு, பிள்ளை எப்படியும் பொழைச்சிக்குவான்னு ஒரு அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னா அவங்கள போல ஒரு அறிவற்றவர்கள் யாராக இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளை. அதுக்காக படிப்பு வேணாம், வேலை வேணான்னு சொல்ல, சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்றால் அதுதான் சந்தோஷமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற தசமம் காணிக்க சபைக்கு செய்கிற உதவியெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம்தான். ஆனால் என் சபை விசுவாசிகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து சத்தியத்திலே அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா? அதான் அங்கே இருக்கிற முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அந்த வருகைக்கு யார் போவாங்க தெரியுமா? பரலோகம் யாருக்கு கதவை திறக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியுமா? ஏசாயா 26:2 சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. கவனிங்க, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். ஓ, சத்தியத்தை கை கொண்டு வருகிற இந்த நீதி உள்ள ஜாதிக்கு பரலோகம் தன் கதவை திறக்கும். பிரதர், சிஸ்டர், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோகத்துக்கு நீ போக வேண்டுமானால் சத்தியத்திலே தவறினவர்கள் அல்ல, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. ஹல்லேலூயா. ஆனா நீ சத்தியத்தின்படி நடக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதம் 96:13 சொல்லுகிறது. சங்கீதம் 96:13 சொல்லுகிறது. டக்குனு தம்பி அதை மாத்துங்க, சோத்திருக்கிற. சங்கீதம் 96:13 சொல்லுது, அவர் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை அந்த வசனத்தை நான் சொல்லாம விட்டுருக்கலாம், கொஞ்சம் கவனிங்க. 2 விஷயம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பரலோகத்துக்கு போவோம். ஆனால் சத்தியத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியலன்னா அவர் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அவருடைய வருகை நாளிலே அவரை சந்திக்க தவறியவர்கள் அடுத்தது அவருடைய நியாயாதிபதியாய் அவரை சந்திப்பார்கள். சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம்னா என்னங்க? சத்தியம் என்கிற வார்த்தைக்கு தமிழுடைய நேரடி அர்த்தம் உண்மை என்ற ஒரு நேரடி பொருள் இருக்கிறது. சத்தியம் என்கிற வார்த்தைக்கு தமிழில் உண்மை என்ற நேரடி பொருள் இருக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பொருள் இருக்கலாம், ஆனால் சத்தியம், உண்மை என்ற வார்த்தையை விட ரொம்ப உயர்ந்தது. உண்மை மாறும், சத்தியம் என்னைக்குமே மாறாது. அல்லேலூயா. இந்த தம்பி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறாரு, அது உண்மையா பொய்யா? ஃபர்ஸ்ட் ரேங்க் உண்மையாலுமே எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க், அது உண்மையா பொய்யா? உண்மை. ஆனால் அடுத்த ஆஃப் இயர்லியில் அவர் 2வது ரேங்க் கூட எடுக்கலாம். அன்னைக்கு உண்மை, ஆனால் இன்னைக்கு அது என்ன இல்லை, உண்மை இல்லை. அப்போ உண்மை மாறும், சத்தியம் மாறவே மாறாது. வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும். ஆமென். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வாக்கு தான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோடிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோடிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்த வானில் தோடித்திடுமே என் இயேசு மகாராஜனே. எக்கால சத்த வானில் தோடித்திடவே. ஹல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாடினவர் எழுதினர் வின்சென்ட் சாமுவேல். தோத்திரம். இதெல்லாம் ஆண்டு காலமாக பாடிட்டு வரோம்.
சோத்தரிக்கிறோம். ஆனால் சிலதெல்லாம் தெரியாது, யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறான். நமக்கு எல்லாம் இப்போ இருக்கிறவங்க தான் எல்லாம் டக்கு டக்குன்னு போடுறான் யூடியூப். அப்பெல்லாம் கிடையாதுல்ல, இதெல்லாம் கிடையாதுல்ல. ஆனால் அவங்களும் அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை தோத்திரம். நான் இந்த வாட்டி சொன்னேன், நீங்கள் மற்றவங்க பாட்டெலாம் பாடாதீங்க ஐயா, சும்மா உங்கள் பாட்டை பாடுங்க வந்தா தோத்திரம். அவன் பாட்டு இவன் பாட்டெலாம் பாடாதீங்க. என்னப்பா சொல்கிற, வேணான்றான் தோத்திரம். நீங்கள் எதனா பாட்டை பாடுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் கொஞ்சம் உரிமையாக அவர்கிட்ட சொன்னேன் சோத்திரம். இப்போ கொஞ்சம் கவனிங்க, வானம் பூமி என்ன செய்யும், ஒழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை கையை தட்டி கத்துற சோத்திரம் மாறாது. சத்தியம்னா என்ன? What is mean by truth? சத்தியம்னா என்ன? 119 142 சொல்லுது, உம்முடைய வேதமே சத்தியம். வேதம் தான் சத்தியம். சத்தியம்னா என்ன? யோவான் 17:17 உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ சத்தியம்னா என்னன்னு கேட்டால் இந்த 2 வசனம் தான். எல்லாம் சொல்லுங்க, வேதமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். இதான் சத்தியம். சத்தியத்துக்கு இதான் விளக்கம். இந்த பைபிள் தவிர சத்தியம்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தில் வேற எதுவும் எல்லாம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய உதடு என்ன உதடா இருக்கணும்? சத்திய உதடா இருக்கணும். வாயை திறந்த உடனே வசனம் தான் வரணும். அடிங்க அப்படின்னு வரக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. சிலவங்களாம் அப்படியே டக்குன்னு வருது. அப்போனா உன் உதடு என்ன செய்யாமல் இருக்குது? இன்னும் கோவம் வந்த உடனே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வருது. எப்படி வருது? எப்படி உனக்கு வரலாம்? ஒரு கெட்ட வார்த்தை எப்படி வரலாம்? 2 தீமோத்தேயு 4:4 சொல்லுது, சத்தியத்திற்கு செவிய விளக்கி. அப்போ உன் உதடு சத்திய உதடா இருக்கணும்னா உன்னுடைய காது முதல்ல சத்தியத்துக்கு விலகக்கூடாது. சத்தியத்தை காது கேட்கணும், சத்தியத்தை உன் வாய் பேசணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:1 பிசாசுகளின் உபதேசம்னு இருக்குது. நீங்கள் அந்த பேசேஜை போய் படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:4 கட்டுக்கதைன்னு இருக்கு. கொலோசியர் 2:21 மனித கற்பனை. 2 கொரிந்தியர் 2:17 கலப்படம். இதெல்லாம் இந்த வேர்ட்லாம் அந்த. ஆகவே இந்த கலப்படம், இந்த கட்டுக்கதை, மனுஷ கற்பனை, பிசாசின் உபதேசம் இதல்ல சத்தியத்தை பேசும் உதடு. எல்லாம் சொல்லுங்க, பிசாசுகளின் உபதேசத்துக்கு விலகி, கட்டுக்கதைகளுக்கு விலகி, மனிதனுடைய கற்பனைகளுக்கு விலகி, கலப்படத்துக்கு விலகி, சத்தியத்தை பேசுகிற உதடாக, சத்தியத்தை கேட்கிற காதாக கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 4வது உதடு தேன் சிந்தும் உதடு. பா, நம்முடைய உதட்டில் என்ன சிந்தனம்? தேன் சிந்தனம். சிந்துதா தேனுக்கு உங்கள் உதட்டில்? தோத்திரம். ஒரு அம்மா சொல்லுது, இல்லை பாஸ்டர் வேற என்னமோ சிந்துது. ஜொல்லு வருது, எச்சி வருது, காலையில் எழுந்தா ஒரு வாசனை வரும், இந்த மாதிரிலாம் வரும். தேன் எங்கேருந்து சிந்தும் உதட்டில்? தேன் சிந்தும் உதடு. உன்னத பாட்டு 4:11 சொல்லுது, என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. மனவாளியே, ஒரு மனவாட்டியோட உதடு இப்படி தாங்க இருக்கணும். உன் உதடுகளிலிருந்து என்ன ஒழுகிறது? தேன் ஒழுகிறது. நீ கர்த்தரை வல்லவரே நல்லவரே அப்படியே அந்த மணவாளன் அப்படியே ஆராதிக்கும் போது மணவாளன் சொல்லுவார், மணவாளியே உதட்டில் இருந்து தேன் ஒழுகிறது. இந்த தேன் தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேன். அப்போ வசனமாக உங்க வாயிலிருந்து வந்தா கர்த்தர் சொல்லுவார், மணவாளியே உன் உதட்டில் இருந்து தேன் ஒழுகிறதுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. யாருக்குன்னா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் வசனங்களா வரணும்.
யாருக்காவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, ஆறுதலுக்காய் பேசும்போது, உங்கள் சொந்த வார்த்தையை பேசாமல் அவர்களுக்கு தகுந்த கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து உங்கள் வாயிலிருந்து வருமானால், உங்களை கவனிக்கிறவர் சொல்லுவார், உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. இப்போ மணவாளியினுடைய உதட்டிலிருந்து எதனால் தேன் ஒழுது தெரியுமா? எதனால் ஒழுது தெரியுமா? உன்னத பாட்டு 5:13 இப்போ மணவாட்டி சொல்கிறான், அவர் உதடுகள் லீலி புஷ்பம் போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது. மணவாட்டி சொல்ற, மணவாளனே உமது உதட்டிலிருந்து வெள்ளை போலம் வடிகிறது. மணவாளன் சொல்லுகிறார், மணவாளியே உன் உதட்டிலிருந்து தேன் ஒழுகிறது. உன் நாவின் கீழே தேனும் பாலும் இருக்கிறது. உங்க உதடு எப்படி? 106வது சங்கீதத்தில் 33ஆம் வசனத்தில் மோசே கானானுக்கு போக முடியாததற்கு காரணம் இது ஒன்று. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதுனால தன் உதடுகளினால் பதறி பேசிட்டான். சில நேரம் யாரோ நம்மளை டென்ஷன் ஆக்குனதுனால ஏதோ பேசிடுறோம். யார் நம்மளை டென்ஷன் ஆக்குனாலும் அந்த நேரத்தில் பேச வாய் வரும். மேக்சிமம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. நான் பேசி என் கிருபையை இழக்காதபடி, நான் பேசி என் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்காதபடி அந்த இடத்த விட்டு நாம் நிலை பெயர்ந்து போயிடலாம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். ஆனால் மோசே அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர் தான். ஆனால் தான் அவர் சொல்லார், என் உதடுகள் என்ன இல்லை, விருத்த சேதனை இல்லையே. உதடுகளில் பதறி பேசிட்டான். சில நேரம் விசுவாசி கொடுக்குற டென்ஷன் அந்த மாதிரி இருக்குது. தோத்துறா இல்லையே லோயா, அப்படியே ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படுறதில்லை, சபையினுடைய ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுறதில்லை. என்ன கேட்டாலும் வாங்கி சுருட்டி உள்ளே வச்சுவிட்டு இவங்க மைண்டில் என்ன வச்சுருக்காங்க சில நேரம், அது ரொம்ப கஷ்டம். உங்கள் வார்த்தை ரொம்ப கவனம். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறேன், அதிகமான கடனில் மீள முடியாது இருக்கிறேன், எந்த தொழில் ஆரம்பித்தாலும் எனக்கு ரொம்ப நஷ்டமாக உண்டாகுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த பிரச்சனையெல்லாம் எதனால் உங்களுக்கு வர்றது தெரியுமா? நான் அப்படி தான் கேட்டேன். உடனே அவர் சொல்ல, தெரியும் பாஸ்டர், நான் அநேக ஊழியரில் குறை பேசினதுனால, நிறைய பேருடைய குற்றத்தையே பார்த்து அதையே பேசினதுனால என் லைஃப்பில் நான் ரொம்ப அடிபட்டு நொந்திருக்கிறேன், நான் அதை யோசிக்கிறேன். இப்போ நான் சொன்னேன், இன்னொருத்தனுடைய வாழ்க்கையில் வர குறையே நீ பார்க்காத, நீ அதை பேசாத, அது நம்முடைய வேலை இல்லை. முடிஞ்ச அதுக்காக ஜெபம் பண்ணு. அதை ரொம்ப போய் 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இன்னொருத்த பேசிட்டு, தெரியுமா பிரதர் அந்த சிஸ்டர், தெரியுமா பிரதர் அந்த பிரதர் தெரியும், அது வேணாம். அந்த உன் உதட்டிலேருந்து அது வடிய வேண்டாம். யோபு 16:5 யோபு சொல்றாரு, நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். அதானே ஒரு விசுவாசியின் உதடு, அப்படித்தானே இருக்கணும். ஒரு விசுவாசியினுடைய உதடு இன்னொருடைய துக்கத்தை ஆற்றுகிற உதடு. அந்த உதட்டில் ஏன் ஆற்றுது? அவங்க சொல்கிற அந்த ஆறுதலான வசனம், அந்த ஆறுதலான வார்த்தை, அல்லேலூயா, அது துக்கத்தை என்ன செய்யும்? ஆற்றும். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு மாமியார் என்ன பண்ணுது, தன்னுடைய பொண்ணுக்கிட்ட சாப்பிட்டு போயாமா, எப்படி மருமகிட்ட கொட்டிக்கின்னு போ, அங்கே எப்படி வேர்டு எப்படி வருது பாருங்க. மகளை பார்த்து அதுக்குள்ளேயே தூங்கிட்டியாமா, மருமகிட்ட அதுக்குள்ளே கண்ணை அவிஞ்சு போச்சா உனக்கு, எப்படி இருக்கு? ஆனால் மாமியார்னு சொல்ல, என் மருமவை கீழ்ப்படிவே மாட்டேன்றா பாஸ்டர், உன் வாயை வச்சு நீ என்ன பண்ணுற, வாயை வச்சு கீச்சு தள்ளிடுறது. அப்புறம் மருமக எனக்கு இல்லை. அதே போல் பாஸ்டர் என் மருமகளுக்கும் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர்னா, மருமகளுக்கும் நமக்கு வாயா இல்லை, தோத்திரம் பேச வேண்டியது தானே. மருமகளும்
அம்மா கிட்ட பேசும்போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற, அதுமாரி மாமியார்கிட்ட. அல்லேலூயா. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் அங்கேருந்து வரும். சில வேளை பெரியவங்க தவறுதலாக அப்படி பேசினாலும் உன்னுடைய அன்பினாலும் அவங்களும் என்ன செய்யணும், மாற்றணும். அதே நேரத்தில் மருமகளை விட மாமியார் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க. கொஞ்சம் நாமளும் விட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் விட்டு கொடுதான். இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. சோத்திரம். இப்படியே போனால் நான் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆக உதடு என்ன உதடாக இருக்கணும், தேன் ஒழுகுகிற உதடு. அப்படிப்பட்ட உதடாய் நான் மாற்றணும்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே மறுபடியும் நம்ம அந்த பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அசுத்த உதடு எனக்கு இருக்கக்கூடாது, பொய் உதடு வேண்டாம், சத்திய உதடு எனக்கு வேண்டும், தேன் சிந்த உதடு எனக்கு வேணும். நான் 4 உதடை பற்றி பேசுகிறேன். 2 உதடு நமக்குள் இருக்கக்கூடாதவைகள், 2 உதடு நமக்கு இருக்க வேண்டியவைகள். எல்லாம் சொல்லுங்க, பொய் உதடு, அசுத்த உதடு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சொல்லுங்க, சத்திய உதடு, தேன் சிந்தும் உதடு எங்களுக்கு தேவை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எல்லாரும் வேகமா எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். பாடுங்க. வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை glory, ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான ஆவி ஆவி இயேசுராஜனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால், அல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை 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 சகதாரா பாதாராபா ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே. glory glory. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆட்கொண்டு என்னை நடத்தும் சபையார் ஆராதனை 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 glory glory. ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கு glory. அன்பர் இயேசு உந்தன் ஏக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்க அப்பா என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதோ. என் நாட்கள் எல்லாம் ஜெப. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால், எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளில் ஒவ்வொரு உந்தன்
உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் இயேசுவே ஆமென். ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. அன்பர் இயேசுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு. கைகளை தட்டி ஆண்டவரே, எங்க உதடு பொய் உதடா இருக்க கூடாதுப்பா. அசுத்த உதடாக அல்ல, மாறாக சத்திய உதடாக, தேன் சிந்துகிற உதடாக எங்க உதடுகளை மாற்றுங்கப்பா. இஸ்ரவேலரே என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலையே, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், எனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? ஆண்டவரே, எங்க உதடுகள் விருத்த சேதனம் உள்ள உதடுகளாக, எங்க செவி விருத்த சேதனம் உள்ள செவியாக, நாங்க சொல்லுகிறதற்கு மற்றவர்கள் செவி கொடுக்கவும், நாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக கர்த்தாவே எங்களை மாற்ற வேண்டிய எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்கிற செருபாபேலாக, ஊழியக்காருடைய வார்த்தையை கேட்கிற செருபாபேட்களாக எங்களை மாற்றோம். இந்த சத்தியத்தை பிள்ளைகள் இந்த வாரம் முழுக்க தியானிப்பார்களாக. தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜபக்கூட்டங்களை கலந்து கொள்வார்களாக. இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்ன அந்த கிதியோனின் தேவன் பிள்ளைகளோடு இந்த நடத்தும். இந்த மழைக்காலங்கள் பிள்ளைகளுக்கு எந்த பலவீனத்தை கொண்டு வரக்கூடாதுப்பா. ஒருவேளை இந்த மழை அந்த வீடுகளில் ஆண்டவரே சோத்திர வசதியற்ற நிலைமை இருக்குமான சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த குளிர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எந்த பலவீனத்தை ஏற்படுத்தாதபடி அக்கினி மதிலாயிருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே சோத்திரம், பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழி நடத்துதல் இன்றும் இன்று சதா நாட்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விருத்த சேதன உள்ள உதடுகளாய் தேவனுக்கு செவி கொடுக்கிற செவியாய் நம்முடைய செவி இருக்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.